கேப்டன் வந்து அசம்பிளிக்கே வரல. அதன் பிறகு வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நான் அந்த சபைக்குள்ளேயே வரமாட்டேன்னு மாதிரி அவர் ஒரு மனநிலை, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு வரல. ஆளும் கட்சியாக இருந்தவர்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டை நானாக மாறிட்டேன். அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் பழிவாங்கப்பட்ட 2.5 வருஷம் எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏ சட்டமன்ற வரலாற்றிலேயே நான் ஒருவனாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் டார்கெட் செய்யப்பட்டதா உணர்ந்தீங்களா? நிச்சயமாக, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே சார். 3 முறை தற்காலிக இடைநீக்கம். என்னுடைய பொண்ணுனுடைய பூப்பு நினைரட்டோட வச்சுருந்தேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையில் எம்எல்ஏன்னு போட முடியாது. 28 டிசம்பர் 2023 சென்னை போகிறதுக்காக கேட்டேன், வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடைசியாக அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மா மனைவி எல்லாருமே அவர் மேலே. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் முரண்பட்டு தான் திமுகவுக்கு வரீங்க சார். ஒன்று திருத்தம், கேப்டன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் முரண்பாடே இல்லை. அவரை இயக்குனவங்களுடைய முரண். 84 உள்ள வந்துட்ட கட்சிக்குள்ள. 87 வந்து நான் திமுகவில் வார்டு பிரதிநிதியாக இருந்தேன். ஓகே, ஆரம்பத்தில் திமுக தான். ஆமாம், 1987 நான் திமுக. ஓகே, என்னதான் திமுகவாக இருந்தாலும் கட்சி திமுக. உங்களை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க? சார், நான் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கொடுப்பாங்களா அப்படிங்கிறது 2வது விஷயம். எப்படி உணர்ந்தீங்க அந்த கருத்து? நான் 2011 சீட்டு வாங்கும் பொழுது கூட, ஏன்னா அப்போ வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி நான் தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து சார் 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 23 நடந்த பை எலெக்ஷன். 23 இவர் EVK சிலம்பன் நிற்கிறப்ப 60% மேலே வாக்குகள் எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட மார்ஜினே 1 லேக் கிட்ட வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குவீங்கன்னு எய்ம் பண்ணி வச்சுருக்கீங்க? மாபெரும் வெற்றி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி. அதனால் நான் பர்சன்டேஜ் சொல்ல விரும்பலை. நான் வந்து இப்போ போட்டியிடுறவங்கள போட்டியாகவே நினைக்கல. ஆனால் அதற்காக குறைத்து மதிப்பிடலை. அந்த கட்சியை சார்ந்தவருக்கு என்ன ஒரு அஜெண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாக்பூரில் இருந்து RSSஆல் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது செய்கிறது தான் ஒரு அஜெண்டா. ஈரோடு அப்படின்னா அங்கே வந்து பணம் விளையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சார் பணம் செலவு பண்ணுறீங்க? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வந்து காங்கிரஸ் போட்டியிடாமல் நேரடியாக திமுகவே களமிறக்குது. திமுகவோட வேட்பாளர் VC சந்திரகுமார் அவர்களை பேட்டி எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அவருடைய ஒரு நாள் தேர்தல் களம் எப்படி இருக்குது, தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எது மாதிரியான சாதகங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி அவர் கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஆக்சுவலாக இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் வேட்பாளர் VC சந்திரகுமார் அவர்களுடைய வீடு. காலையிலேயே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவர் வந்து அவருடைய பிரச்சார அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். காங்கிரஸ் போட்டியிடாமல் நேரடியாக இந்த முறை திமுகவே கிளம்பிறக்குது. எப்படி இருக்குது களம், பிரச்சார களம்? சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது வந்து உறுதியிட்டு அறுதியிட்டு கூறப்பட்டு விட்டது. அதிலெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன அப்போ நாங்கள் வந்து ஏன் இன்னும் வந்து அதிகமாக அதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த வெற்றியை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாற்ற வேண்டும் என்கின்ற வேட்கையும் தாக்கமும் எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் தளபதி அவர்களால் பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மகளிருடைய உரிமை தொகை, மகளிருக்கான விடியல் பயண திட்டம், மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். அதே போல் அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நோக்கி மாணவிகளை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுகின்ற நான் முதல்வன் திட்டம், இது போன்ற திட்டங்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களிடத்திலே பரவலாக பேசப்படுகின்ற, அவர்களுக்கு உபயோகப்படுகின்ற ஒரு திட்டங்களாக இருக்கிறது. நீங்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடே தலைவருடைய பின்னாடி அவருடைய வழியிலே நிற்குது. அவருக்கு தொடர்ந்து தங்களுடைய ஆதரவை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவு இன்றைக்கு
உண்மையான ஆதரவு அவருக்கு இருக்கிறது. அவர் பின்னாடி தமிழ்நாடு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இதுவரைக்கும் இது மாதிரியான வெற்றி அடைந்ததில்லை என்கின்ற அளவில் இந்த வெற்றி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த தேர்தலை சந்தித்தோம். இன்னும் உங்கள் பிரச்சாரம் இன்னும் ஒரு சில நாட்கள் நடைபெற இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கலாம் சார். இப்போ 15 வயசுலேருந்து அரசியல் இருக்கீங்க நீங்கள். அப்போ ஒரு நீண்ட அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா பொதுவாக அரசியல்வாதிகளோட வீடுகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். வீட்டுக்கு போனோடனே ஒரு இனோவா கார் இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கே சார், என்ன காரணம்? சார் நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் 2016 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வரத்துக்கு ஏன்னா எல்லாரும் எம்எல்ஏவாக இருந்தீங்க, என்ன சார் இவ்வளோ இப்படி இருக்கீங்களேன்னு சொன்னதுனால தான் இந்த ஸ்கார்பியோ கார் கூட வாங்கினேன். ஓகே. அதுவும் பேங்க்கில் டியூ போட்டு தான் வாங்கினோம். அப்படிங்கிறது பேசலாம் சார். ஆமாம் சார், பேங்க்கில் டியூ போட்டு தான் வாங்கினோம். அது 7 வருஷம் டியூ போட்டு இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கேன் நான். ஆச்சுங்களா? அதனால் சார் ஒன்று சார், நான் பேசிக்காகவே நான் அரசியல்வாதி இல்லை. ஜென்ரலாக நான் ஒரு நற்பணி மன்றம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தான் நாங்கள் கவனம் செலுத்தினோம். அது இன்னும் சொல்லப்போனால் முதல்ல என்னுடைய இந்த பொது வாழ்க்கைங்கிறது எங்கள் பகுதியில் இளங்குயில் நண்பர்கள் நற்பணி மன்றம்னு வச்சு நடத்தினோம். அப்போ எனக்கு நான் அப்போ தான் 8வது முடிச்சுட்டு 9வது போகிற ஸ்டேஜு. அப்போ அந்த ஒரு பேரில் வச்சு எங்கள் ஊரில் அந்த காலத்தில் பண்டிகை நடக்கும். அதுக்கு இந்த ரோட்டில் திரை கட்டி இப்போ படம் போடுவாங்க. அது போட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டி நடத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் எனக்கு அதான் என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜு. அப்புறம் அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்தோம். அப்புறம் 1987 எங்கள் மாமா இருந்தார். அவர் பாலுன்னு சொல்லிட்டு, அவர் திமுகவில் நகர பொருளாளராக இருந்தார். அவர் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை ஃபாலோ பண்ணி தான் அரசியலுக்குள்ளே அவர் தான் என்னை கூட வச்சுக்குவார் எல்லா விஷயங்கள்லையும். அப்புறம் அவர் கூட இருந்து 87 நான் 84 உள்ளே வந்துட்டேன் கட்சிக்குள்ளே. 87 நான் திமுகவில் வார்டு பிரதிநிதியாக இருந்தேன். ஓகே, ஆரம்பத்தில் திமுக தான். ஆமாம், 1987 நான் திமுக. ஓகே. 87 92 வரைக்கும் திமுகவில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் எப்போ ஈர்க்கப்படுறீங்க? அதாவது அப்போ இருந்த கேப்டன் தனி. ஓகே, என்னதான் திமுகவாக இருந்தாலும் கட்சி திமுக. ஏன்னா அப்போ கேப்டன் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்து தான் அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதனால் எனக்கு கட்சி திமுக, கேப்டன் மேலே ஈடுபாடு. கேப்டன் மேலே ஈடுபாட்டுக்கு வந்தது காரணம் என்னை மாதிரியே அவரும் கருப்பு. அவன் முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோட இது ஹேர் ஸ்டைல் இப்படி தான், அவர் மாதிரியே தான் என்னோட ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஓகே. அந்த ஈர்ப்பு தான் என்னை அவரோட இணைக்கமாக வச்சுது. ரெண்டாவது அந்த காலத்து இப்போ எல்லாம் அந்த கருப்பு அதை கருப்பை ஒரு இன்னைக்கு ரொம்ப அதை பெருமையாக பேசுகிறாங்க. அந்த காலத்தில் ஒரு ஆமாம், அது என் மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் பல இடங்களில். அதனால் நம்மளை மாதிரி இருக்க ஒருத்தர் இப்படி சினிமாவில் ஏன்னா அப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரொம்ப கருப்பாக தெரிவார். அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. அவருடைய படம் தியேட்டரில் பார்த்து வியந்த படம்னா என்ன படம் சொல்வீங்க சார்? சார் அவர் படம் பார்த்ததுனாக்கா ஃபஸ்ட்டு வியந்த படம்னு சொன்னாக்கா நான் அவரை சட்டம் ஒரு இருட்டர் தான் சார். சட்டம் ஒரு இருட்டர் தான் எனக்கு அவரை ரொம்ப நான் லைக் பண்ண வச்சுது. ஏன்னா ஒரு சாதாரண சாமானியன் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறான்றதை அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் திமுகவில் இருந்தாலும் விஜயகாந்தோட ஒரு அபிமானியாக இருக்கீங்க, அவருடைய படத்தை ரசிக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வேறு இது வேறு. அரசியல் காலத்தில் திமுக, அதில் நான் கேப்டன். ஆமாம், எனக்கு வேற எந்த நடிகர் படம் வேற யாரும் படத்துக்கே போக மாட்டேங்க. இப்பெல்லாம் எல்லாம் பார்க்குறேன். சார் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்தும் ஒரு பீக் ஸ்டார் தான், கமல்ஹாசனும் நல்லா நடிச்சிருந்திருப்பாரு. ஆனால் உங்களுக்கு ஏன் விஜயகாந்த் அவர்கள் மேலே மீண்டும் இல்லை? அதுக்கு தான் முதலே சொன்னேன், என்னை மாதிரி கருப்பு, என்னை மாதிரி இருக்காரு. ஏன்னா இப்போ ஒன்று பார்க்குறவங்க என்ன பேசுவாங்கன்னா, அவர் தம்பி மாதிரியே இருக்கிற அப்படிம்பாங்க. அது என்னை உள்ளுக்குள்ளே ஒரு வேகத்தை உண்டு பண்ணிடுச்சு. அவர் மேலே ஒரு ஈர்ப்பு என்னை அதிகப்படுத்திடுச்சு. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். தொண்டர்கள் நிறைய பேர் இப்போ உங்களை பார்க்க வருவாங்களே, இப்போ நீங்கள் கேண்டிடேட்டாக வேறு இருக்கீங்க அப்படின்றப்ப இந்த வீடு போதுமானதாக இருக்கா? வரவங்க என்ன சொல்கிறாங்க? சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார். அதான் வந்தால் இங்கே உட்கார வச்சு பேசுவேன். வெளியே வெராண்டா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார். பார்த்து பேசுகிறதுக்கெல்லாம் நமக்கு அதிகமான இடங்கள் தேவையில்லை. அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கான மனசு மட்டும் இருந்தால் போதும்.
வேற ஓகே. எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு சிலர்லாம் என்னப்பா வீடு சின்னதா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விமர்சனங்கள்லாம் நீங்க அதை மைண்ட்ல ஏத்திக்கிறது இல்ல. இல்ல அது ஒரு சிலர் சொல்லுவாங்க. "என்னண்ணா இப்படி இருக்கிறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் எனக்கு அது ஒரு ஏன்னா பெரிய எனக்கே ஒரு டவுட் இருந்தது என்னன்னா 2011ல நீங்க எம்எல்ஏ தேமுதிகல கொறடாவா இருந்திருக்கீங்க. விஜயகாந்த் அவர்களோட நெருங்கி இருந்திருக்கீங்கன்றப்ப ஒரு சின்ன கார் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளா ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்றீங்கல்ல. அது அது எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன் நான். சார் இது என்னுடைய நான் வந்து வளர்ந்த வளர்ப்பு அப்படி. என்னுடைய இயல்பாவே என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய இயல்பாவே என்னுடைய குணம். இதுக்கு மேல வந்து நான் சாதாரண ரொம்ப ஒரு ஏழை, சாதாரண நெசவு தொழிலாளி குடும்பத்திலேருந்து வந்தவன். அம்மா வந்து நெசவு செஞ்சு தான் எங்கள காப்பாத்துனாங்க. எனக்கு நெசவு செய்ய தெரியும். நான் பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில நெசவு செஞ்சு நெசிச்சுட்டு தான் போவேன். ஓகே. ஆமா. அதனால வந்து 2வது நான் 2006 2006ல வந்து நான் வேட்பாளரா நிக்கும்பொழுது என்னுடைய வீடு சாதாரண ஒரு ஓட்டு வீடு. இத விட சார் ஓட்டு வீடு. சாதாரண ஒரு ஓட்டு வீடு. மண் சுவர் எழுப்பிய ஒரு வீடு. 2006ல நான் நிக்கும் பொழுது. அதன் பிறகு 2009ல தான் நான் வந்து பேங்க்ல லோன் போட்டு அந்த வீட வந்து நான் கட்டுனேன். 2008ல அதுக்கு தான் கேப்டன் வந்து திறப்பு விழா பண்றது. ஓகே. அவரு தான் திறந்து வச்சாரு. ஆமா, ஆமா. சார் கட் பண்ணா உங்களுடைய இளமை காலத்த பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பர் பாயா இருந்து 2011ல இந்த தொகுதியில எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க இல்லையா? அந்த பயணம் இருக்குல்ல. அது எப்படி இருந்துச்சு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 2011ல எம்எல்ஏ ஆனேன் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது நான் என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்தனோ, அதையெல்லாம் அடைந்த மாரியான ஒரு ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. ஓகே. ஆமா. இந்த சட்டமன்ற உறுப்பினர் 2011ல ஆனது, அது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதே சமயத்தில நம்முடைய டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு அப்போ வரல. 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 ஏன்னா, நம்ம எதிர்பார்த்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் வேறு. இருக்கிற ரியாலிட்டி வேற. ரியாலிட்டி வேறையா இருந்தது. ஓகே. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் நான் என்னுடைய மனதுக்கு தோன்றியபடி, என்னுடைய அறிவுக்கு எட்டுனபடி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2011 சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு, பல்வேறு வகையான முட்டுக்கட்டைகள், பல்வேறு வகையான விஷயங்கள்லாம் நம்மள சூழ்ந்து நிற்கும் பொழுது, நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதை செய்ய முடியாத மாரி சூழ்நிலைகள்லாம் இருந்தது அன்னைக்கு. இன்னும் சொல்லப்போனா, எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் கூட பரவால்ல. அதில எதிரி கட்சியாக நாங்க மாறிட்டேன். எதிரி கட்சியிலேயே மிகப்பெரிய எதிரியாக நான் வந்து அன்னை இருந்த ஆட்சியாளர்களுக்கு மாறிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் நான் செய்யணும் இந்த தொகுதிக்கு, எப்படிலாம் நடக்கணும், என்ன மாரியான ஒரு இதுக்கு முன்னெடுக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நான் மனதிலே கட்டி வைத்திருந்த அத்தனை கற்பனைகளும் சுக்கு நூறாக உடைந்து நீங்க விட்டது. டார்கெட் செய்யப்பட்டதா உணர்ந்தீங்களா? நிச்சயமாக. அதில ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லையே சார். 3 முறை தற்காலிக இடைநீக்கம். 1 முறையில் 2 முறையில 3 முறை தற்காலிக இடைநீக்கம். அந்த அது வந்து டோட்டல் டைமிங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/4 வருஷம் நானு சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லை. ஓகே. என்னுடைய பொண்ணுனுடைய பூப்பு நினைவு அட்டவணை வச்சிருந்தேன். அதில கூட பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிக்கையில எம்எல்ஏன்னு போட முடியாது. ஏன்னா எம்எல்ஏ தகுதி இல்லன்ட்டாங்க. அதில பத்திரிக்கையில போட்டா அஃபென்ஸ் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால, பத்திரிக்கையில என்னுடைய பேர அத கூட போடல. பொண்ணுனுடைய பூப்பு நன்னீராட்டு விழா நடக்குது. பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் அழைச்சு இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றேன். அதில நான் எம்எல்ஏன்னு போட முடியாது. போட முடியல. எம்எல்ஏன்ற பேரே இல்லாம தான் அந்த பத்திரிக்கை அடிச்சேன். இது மாதிரி தருணங்கள்ல அப்ப தலைவராக இருந்த கேப்டன் கிட்ட அவர் என்ன இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? அப்ப உரையாடி இருக்காரா? அவரு அதாவதுங்க இது வந்து தனிப்பட்ட முறையில நான் பாதிக்கப்பட்டேன். இந்த சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை இதில் பதிவு பண்ணணும். 2012 பிப்ரவரி மாதம் முதல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் இந்த பிரச்சனை நடக்குது. கேப்டன் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதன் பிறகு வந்து கேப்டன் வந்து அசெம்பிளிக்கே வரல. இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இதை வந்து நான் அவரை தப்பாக சொல்கிறதுக்காக சொல்லலை. அதன் பிறகு வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நான் அந்த சபைக்குள்ளேயே வரமாட்டேன்னு மாதிரி அவர் ஒரு மனநிலை, அவர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரல. அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, கேப்டன் இல்லாத அந்த இடத்துல வந்து முழு சுமையும் என்னுடைய நீங்கள் தான் கொறடா. ஆமாம், என் மேலே வந்து எல்லாமே நான் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேப்டன் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறாரோ அதை போய் நான் அங்கே வந்து சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது அப்போ கடுமையாக அவங்கள அந்த அம்மாவை எதிர்த்தோம். கடுமையாக ஆர்கியூ பண்ணோம், எல்லாம் பண்ணணும்.
அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்த ஆளும் கட்சியாக இருந்தவர்களுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டை நானாக மாறிட்டேன். ஓகே. அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் பழிவாங்கப்பட்ட 2.5 வருஷங்க எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏ சட்டமன்ற வரலாற்றிலேயே நான் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். சார், இப்போ நீங்கள் இளமை காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து காலைல வேலை செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேப்பர் பாயாக வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்றப்ப, அந்த இடங்களில் சைக்கிள்லையோ நடந்தோ உங்கள் தொகுதியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வலம் வந்திருப்பீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாறினதுக்கப்புறம் ஒரு வலம் வந்திருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த தருணம் எப்படி உணர்ந்தீங்க? சட்டமன்ற உறுப்பினராக மாறினதுக்கப்புறம் நான் அதே மாதிரி தான் இருந்தேன் சார். 2 வீலரில் போயிட்டு இருந்தேன். ரொம்ப லாங் போகணும், எங்கேயாவது போகணுன்னா காரில் போவேன். இன்னும் சொல்ல போனால் நான் சென்னையில் வந்து இருந்த பொழுது, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நான் வந்து சட்டமன்ற விடுதியில் இருந்தோம். நான் செல்ல வேண்டிய அலுவலகம் வரைக்குமே நான் வந்து தினமும் இருசக்கர வாகனம் தான், 2 வீலர் பைக்கில் தான் போயிட்டு இருந்தேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், எல்லாருக்கும் தெரியும், நிறைய தெரியும். பைக்கில் தான் போயிட்டு இருந்தேன். சென்னையில் நான் பைக்கில் மட்டுமே போயிருந்தேன். வேற எனக்கு அங்கெல்லாம் வண்டி எதுவுமே கிடையாது. அப்போ வேகனார்னு ஒரு சின்ன கார் வச்சுருந்தேன். வேகனார் இந்த கம்பெனி, அந்த கார் வச்சுருந்தேன். அது இப்போ போன 2021 ஒரு ஆக்சிடெண்ட், வீட்டில் போயிட்டு இருந்தாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. வண்டி ரொம்ப இதானதுனால அப்புறம் அந்த வண்டியை கொடுத்தேன். அந்த வண்டியை கொடுத்துட்டு மீண்டும் அதே மாதிரி ஒரு கார் எடுக்க தான் போனேன். இப்போ நண்பர்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், ரெண்டாவது குழந்தைங்கலாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்து எல்லாம் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2017 தான் இந்த கார் எடுத்தேன். இப்போ இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் சார், திமுக தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்றப்பவே நிறைய பேர்கள் பரிசீலிக்கப்பட்டுச்சு. ஆனால் மீடியா தரப்புலையும் சரி, இல்லை இங்கே உள்ள விசாரிக்கிறப்பையும் சந்திரகுமாருக்கு தான் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. உங்களை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு சீட் கொடுப்பாங்கன்ட்டு? சார், நான் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். எனக்கு கிடைக்கணும், ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம உழைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் வந்து என்னை வேட்பாளராக அறிவிக்கின்ற முதல் நாள் வரைக்குமே திமுக போட்டியிடுகிறதா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அந்த இரவு திமுக போட்டியிடுகிறது அப்படின்னு சொல்லி அவர் காங்கிரஸ் தலைவர் அறிவிக்கும் பொழுது தான் திமுக போட்டியிடுகிறதுங்கிறது உறுதியாயிடுச்சு. அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சென்னையில் தான் இருந்தேன் அந்த அன்னைக்கு. ஓகே. என்னோட பொண்ணு சென்னையில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அந்த பொங்கல் அழைப்புக்காக நான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக வந்தது அதுக்கு தான். நானும் வீட்டில் எல்லோரும் வந்திருந்தோம், பொண்ணு வீட்டில் தான் இருந்தோம். அப்போ இரவு திடீர்னு இந்த செய்தி ஓடிச்சு. அந்த அன்னைக்கு தான் பொண்ணு வீட்டில் அவங்க அழைச்சோம், அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மார்னிங் கிளம்பலாம் ஈரோடுன்றதுக்காக இருந்தோம். அப்போ வந்து நம்ம தான் நிற்கிறோம் அப்படின்றது, திமுக தான் நிற்குதுன்றது ஒரு இதாச்சு. தகவல் வந்துச்சு நீங்கள் தான் போட்டியிடுறீங்க அப்படின்றது? இல்லை, திமுக தான் போட்டியிடுதுன்ற தகவல் நான் நைட் தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, திமுக போட்டியிடுது, நமக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு. வரும், நம்ம கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் பத்திரிகை துறையில் இருக்கிற என்னுடைய நல்ல நண்பர், அவர் பேர் வேண்டாம் இந்த நேரத்தில், அவர் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். என்ன சார் திடீர்னு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்கன்னாரு. நீங்கள் தான் சார் கேண்டிடேட் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, நிஜமாவா அப்படின்னேன். ஆமாம் சார், நீங்கள் தான் கேண்டிடேட்டு, எங்கள் சேனலை பாருங்கன்னு சொல்லி அவருடைய சேனலை சொல்லி பாருங்கள், 5 நிமிஷத்தில் வருது பாருங்கள் அப்படின்னாரு. போட்டால் ஒரு 6-7 நிமிஷம் கழித்து என்னோடய பேர் ஒளிபரப்பாச்சு. அவங்க தான் ஃபஸ்ட்டு. எப்படி உணர்ந்தீங்க அந்த தருணம்? ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சார், நான் 2011 சீட்டு வாங்கும் பொழுது கூட, ஏன்னா அப்போ வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி நான் தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து சார், இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் போன்றது. கடல் அப்படின்றதுக்கு அர்த்தம் வேறு, சமுத்திரம் அப்படின்றது. இப்போ இந்திய பெருங்கடல் சொல்கிறோம், வங்காள விரிகுடா சொல்கிறோம், அது மாதிரி அட்லாண்டிக் ஓசன். இது வந்து அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஓசன். இது சமுத்திரம். இதில் பலரும் உள்ள குதிச்சு நீந்திக்கிட்டு இருக்கிறாங்க, பலரும் கரையை தொடரணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர், எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட இந்த இயக்கத்தில் 2 கோடி பேர் இருக்காங்க. இது கட்சியில் உறுப்பினராக மட்டும், இது இல்லாமல் ஆதரவாளர்லாம் இருக்காங்க. இந்த 2 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு, அது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுங்கிறது வந்து என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. அந்த மறக்க முடியாத இந்த தருணத்தில் தான் நான் என்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டு அன்பை பொழிந்து கொண்டு இருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களுக்கும், எங்களுடைய இயக்கத்தினுடைய இளந்தலைவர், வருங்கால எதிர்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் உங்கள் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரிடம் எதை பேச வாய்ப்புகள் கிடைச்சிச்சா? இல்லை சார், ஆமாம், வேட்பாளர் அறிவிச்சோன்னே எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் மாவட்ட செயலாளர் முத்துசாமி உடனே நான் அதை டிவியில் பார்த்தோன்னு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே
இப்போ தான் நானும் பார்த்தேன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் அண்ணா எங்கே இருக்கீங்கன்ட்டு அப்புறம் அவரை பார்க்க போனேன். அவர் பார்த்தோன்னே அவர் சிஎம்கிட்ட பேசினார். என்ன சொன்னாரு அவரு? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. ம், ம். என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டு காலம் அவரோடய பயணம் பண்ணிட்டு இருக்கேன், முத்துசாமி அண்ணன் கூட. அவருடைய எல்லா விஷயங்கள்லையும் நான் அவரோட துணை இருந்து நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அவர் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாரோ அந்த பணிகள்ல என்னுடைய பங்களிப்பு குறைந்தபட்சம் ஒரு அணில் அளவிற்காவது என்னுடைய பங்களிப்பு அவரோட இருந்திருக்குது. அதனால் அவருக்கும் எனக்கு சீட்டு கொடுத்ததில் அவரும் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தார். அப்புறம் வாங்க நம்ம போய் தலைவரை சந்திப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தலைவர் அந்த அன்றைக்கி அசம்பிளி நடந்ததுனால அப்புறம் நாங்கள் அசம்பிளிக்கே போயிட்டோம் தலைவரை பார்க்குறதுக்கு. அங்கே போனால் அப்புறம் அசம்பிளியில் பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துடலாம்னாங்க. அப்புறம் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே, ஆனால் தலைவர் அன்றைக்கி ரிப்ளை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் சந்தித்தோம். வாழ்த்து சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு நானும் வாழ்த்து வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நல்லா பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி பெற்று வரணும்னு சொல்லி வாழ்த்து அனுப்பிச்சார். சரி, பொதுவாக இப்போ களம் அப்படின்னு அதன் பிறகு உதயானனை சந்தித்தேன். அவரையும் சந்தித்து அவர்கிட்ட என்ன வாழ்த்து சொன்னார்? அவரும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இப்போ கள அரசியல் அப்படின்றதுல என்னதான் நம்ம சித்தாந்தம் ரீதியாக நம்ம மக்கள்கிட்ட வந்து அந்த தெளிவு இருந்தாலும், இங்கே பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஆளும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே வந்து ஈரோடு அப்படின்னா அங்கே வந்து பணம் விளையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டை பார்த்து நான் இங்கேருந்து பேட்டி எடுக்கிறேன், எவ்வளோ சார் பணம் செலவு பண்ணுறீங்க? சார், நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, நான் எப்படி இருக்கேன், எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு போகிறேன், எல்லாம் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ஒரு நாள் எங்களோட வாங்க, எங்கள் பிரச்சாரம் இருக்குது பாருங்கள், எங்கள் கூட வர்றவங்கள பாருங்கள். இங்கே நான் ஒரே ஒரு கேள்வி சார், யாரேனும் அமைச்சர்கள் வந்து இங்கே முகாமிட்டிருக்கிறார்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட். ரெண்டாவது, இங்கே எந்த இடத்துலையாவது காசு கொடுத்தாங்க அப்படின்ற எதையாவது செய்தி கேள்விப்படுறீங்களா? பாருங்கள். மூணாவது விஷயம், இங்கே இருக்கிற மக்கள் எனக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று சார், இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. நான் வந்து இப்போ போட்டியிடுறவங்கள போட்டியாகவே நினைக்கல, ஆனால் அதற்காக குறைத்து மதிப்பிடலை. போட்டியாக நினைக்கல, ஆனால் அதுக்காக குறைத்து மதிப்பிடலை. என்ன காரணம்னா, அதிமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலிலிருந்து பின்வாங்கியிருக்காங்க. அது அவங்க கட்சியினுடைய முடிவு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய இது என்னென்னா, இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மறைமுகமாக, ஏன்னா இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கி எனக்கு எதிராக நிற்கின்ற வேட்பாளருடைய அந்த கட்சியை சார்ந்தவருக்கு என்ன ஒரு அஜெண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாக்பூரில் இருந்து ஆர்எஸ்எஸ்ஸால் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அது செய்கிறது தான் ஒரு அஜெண்டா. ஓகே. ஆமாம். பாஜகவால் எந்த விஷயத்தை நேரடியாக சொல்ல முடியாதோ அதை சொல்வதற்கு அவர்களின் வாயாக குரலாக இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறார் இவர். அதனால வந்து இவர்களெல்லாம் மறைமுகமாக ஒரு கூட்டணி அமைத்து விடுவார்களோ என்கின்ற பயம் இருக்கிறது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அங்கே மேல்மட்டத்தில் இருக்கிற இவர்களெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, அது எந்த இயக்கமாக இருந்தாலும், அது பாஜகவாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆனால் அதிமுகவில் அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் என்னை திமுக வேட்பாளராக மட்டும் பார்க்கவில்லை, அவர்களில் ஒருவராக என்னை பார்க்கிறார்கள். என்னை அவர்களுடைய அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக நேசிக்கிறார்கள். நிச்சயமாக என்னை அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை போன்ற மனநிலையில தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால திமுக வேட்பாளர் என்கின்ற ஒரு தகுதி எனக்கு இருந்து நான் உதயசூரியன் சின்ன போட்டியிட்டாலும் கூட மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் என்னை நேசிக்கிறார்கள் என்பதை நான் இந்த பிரச்சார பயணத்தில் நான் உணர்ந்தேன். ரேஸில் அதிமுக இல்லாதது தனியாக போய் ஓட்டுற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இல்லையா? ஆனால் அதிமுக இருந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லை, உறுதியாக அது இருக்குது சார். அதிமுக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டி கடுமையாக இருந்திருக்கும். நல்லாவே எங்களுக்குள்ள ஏன்னா அவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகள் எங்கள் மேலே வைப்பாங்க, நாங்கள் திருப்பி அவர்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம் அல்லது அவங்கள பற்றி நாங்கள் பேசுவோம் இருக்கும். அதுதான் சொல்லிட்டேனே, அரசியலில் வந்து நான் முதல் நாள் பேட்டியிலே நான் சொன்னேன், அரசியலில் வந்து இது காலத்தினுடைய கொடுமையாக இருக்குது, இருந்தாலும் ஜனநாயகத்தில் இதை போட்டிட்டு தானே ஆக வேண்டும். ஆமாம், அவ்வளோதான். இது இன்னொரு முக்கியமான விஷயம் சார், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் முரண்பட்டு தான் திமுகவுக்கு வரீங்க சார். ஒன்று திருத்தம், கேப்டன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் முரண்பாடே இல்லை, அவரை இயக்குனவங்களுடைய முரண்பாடு. ஓகே, ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வரீங்க இல்லையா? ஆனால் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு இந்த ஒரு குணம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம், இதை நான் லைஃப்பில் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து என்ன குணம் சார்? சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட நான் அவரை பார்த்து அவரோட பழகி அவருடைய ஒட்டுமொத்த குணநலங்களை நம்ம இதுதான் பிடிக்கும் அதுதான் சொல்ல முடியாது. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா,
அவர் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர் எல்லோரிடம் காட்டக்கூடிய அன்பு, எல்லோரையும் நேசிக்கின்ற பாங்கு, அதே போல் எல்லோருக்கும் உதவுகின்ற குணம், இதெல்லாம் தான் என்னை அவரோடு ஐக்கியப்படுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கும் அவருடைய அந்த குணநலன்கள் என்னகிட்ட அதை சார்ந்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவரோட பயணிச்சிருக்கீங்க அப்படின்றப்ப நிறைய உரையாடல்கள் உங்களுக்கும் அவருக்கும் நடந்திருக்கும். நிறைய விஷயங்கள் அன்பை பரிமாறி இருக்கலாம், கோபத்தை வெளிக்காட்டி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உரையாடல் இன்ன வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கேப்டன் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா இந்த உரையாடல் எனக்குள்ள மனசில் வந்து போகும் அப்படின்னு ஏதோ ஒரு உரையாடல் எங்களுக்காக சொல்ல முடியுமா? அவரோட பழகின நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள் சார். அதனால் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன். நான் திருச்சியில் மகளிரணி மாநாடு வெறும் 12 நாட்கள் தான் கேப் இருந்தது. அப்போ என்னை கூப்பிட்டு பேசினார். நான் ஈரோட்டில் இருக்கேன். திடீர்னு ஃபோன் பண்ணார், கூப்பிட்டாரு. நம்ம மார்ச் 8ஆம் தேதி மகளிரணி மாநாடு ஒன்று நடத்தலாம், எங்கே நடத்தலான்னாரு. கேப்டன் நடத்தலான்னா திருச்சி சென்ட்ரல் பிளேஸு, எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் டைம் குறுகிய காலம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி நீ போய் அதை பாரு அப்படின்னாரு. உடனே அப்படியே கிளம்பி திருச்சி இடமெல்லாம் பார்த்து இப்படி இருக்குன்னு சொன்னேன். நாங்கள் இதெல்லாம் ஓகே பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசியாக அதை இடம் பார்த்து அதெல்லாம் பண்ணும்பொழுது 9 நாளாக மாறிடுச்சு. 12 நாள் 9ஆக மாறிடுச்சு. அப்புறம் வேகப்படுத்திட்டோம், வேலையை செஞ்சோம். நான் தான் முழு பொறுப்பு, நான் தான் அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் இல்லை. என்ன நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோன்னா, நம்முடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அப்போ முழுக்க குடும்பத்தோடு வரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம். குடும்பத்தோடு வருகின்ற பொழுது எல்லோரும் அந்த ஒரு மாதிரி சீருடை அணிந்து வரணும்னு சொல்லி பெண்களை மட்டுமே முன்னிறுத்தணும், ஆண்கள்லாம் பின்னாடி போய்க்குங்க. அவங்கள முன்னாடி கொண்டு வந்துட்டு நீங்கள் இருந்துக்குங்க, நீங்கள் வரணுன்றது கூட இல்லை, ஆனால் பெண்கள் வரணும், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வரணும்னு சொன்னோம். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடு, மகளிர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. குடும்பத்தோடு வரணும்னு சொல்கிறோம், அதனால் கேப்டன் குடும்பத்தோடு வராரு. இப்போ நான் குடும்பத்தோடு வரணும்னு கேப்டன் சொன்னதுக்கு பிறகு நான் குடும்பம் எல்லாம் போக முடியாது. நானும் என் மனைவி என் குழந்தைகளோட போயிருந்தேன். மாநாடு இரவு முடிஞ்சது, மேடையில் பேசினேன். மேடையில் கூட பார்த்திங்கன்னா பெண்களை தான் பின்னாடி உட்கார வச்சுருந்தோம். மேடையில் ஆண்களுக்கெல்லாம் கூட தனியாக அந்த பக்கம் தான் ஒரு வரிசை போட்டிருந்தோம். மாவட்ட செயலாளரே தனியாக தான் உட்கார வச்சோம். அது மாதிரி அப்போ அதை முடித்ததுக்கு பிறகு ஹோட்டலுக்கு போனோம், தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போனோன்னே என் மனைவி கேப்டன், அவங்க அந்த அம்மா 2 பேர் இருந்தாங்க, அண்ணியும். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க மாநாடு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ கேப்டன் என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. மேடம் அவங்க அண்ணி என் மனைவியை கட்டி பிடிச்சிட்டு, இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் உன் கணவர் தான், சந்துரு தான். கேப்டன் சொன்ன வார்த்தை, சந்துரு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். உன்னை எனக்கு நன்றி சொல்லாத, உன் கணவன் சந்துருக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த அம்மா என் மனைவியை கட்டி பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுத்தாங்க. கேப்டனே எனக்கு முத்தம் கொடுத்தாரு கன்னத்தில். அது என்னோடய வாழ்க்கையில் சந்துருன்னு தான் கூப்பிடுவாங்க. சந்துருன்னு தான். நீங்கள் அவர் அண்ணன் கூப்பிடுவீங்களா இல்லை கேப்டன்? கேப்டன். முதல்ல அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்டன்ற அந்த அரசியல் ரீதியாக வந்ததுக்கு பிறகு அவர் அண்ணான்னு கூப்பிட்றதை தவிர்த்துட்டு கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சோம். 28 டிசம்பர் 2023 கேப்டன் அவர்கள் மறைந்த நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 முறைக்கு மேலே அங்கே போனார். அவரோட அறிக்கை ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. என்னதான் எதிர்க்கட்சியாக அவங்க களமாடி இருந்தாலும் என்னுடைய நண்பர் அப்படின்றத பதிவு செஞ்சார். கலைஞர் மீது தீவிர பற்று கொண்டவர் அப்படின்றதெல்லாம் பதிவு செஞ்சார். அந்த நாள் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அந்த செய்தியை நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க? அதை கேள்விப்பட்டோன்னே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். இதே இடம், இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களா, இதே இடம், இதே டிவி, இப்படியே தான் உட்காந்துருந்தேன். நான் அப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க. நானும் எங்கள் அம்மா என் மனைவி 3 பேர் இங்கே தான் உட்காந்துருந்தோம். 2 நாட்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் யாருமே எந்திரிக்கலை. சென்னை போகிறதுக்காக கேட்டேன், வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடைசியாக அப்படின்ட்டு. அவங்க அலோவ் பண்ணலன்னா நான் கேட்டது ஒருத்தர்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இங்கே சூழ்நிலையெல்லாம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்காது, அசிங்கமாகிடும் உங்களை, அதாவது அந்த இடத்துல ஒரு மாதிரி பண்ணிட்டா இதாகிடும்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நேசித்த ஒருத்தர் இறந்துட்டார், போக முடியல அப்படின்ட்டு. முகத்தை கடைசியாக பார்த்துருக்கலான்ற எண்ணம் என்ன இருக்குது. 3 நாள் இங்கே தான் இருந்தேன், வீட்டை விட்டு வெளியவே போட. ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா என்னால் பேச முடியல. எல்லோரும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க கேப்டன் இப்படி ஆகிட்டாரு அப்படின்றாங்க. அது எனக்கு பதில் கூட சொல்ல முடியல. 3 நாள் இங்கே தான் இருந்தோம்.
ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மா மனைவி எல்லாருமே அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் கேப்டன் வந்து எங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடெல்லாம் போகும் அவருக்கு ஹோட்டலுக்கு. எங்கள் வீட்டில் வேறு எங்கேயும் போகாது. இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே தருமபுரி தவிர்த்து சேலம் இந்த பக்கம் எங்கேனாலும் உங்கள் வீட்டில் இருந்தால் சாப்பாடு இங்கேருந்து தான் சாப்பாடு போவாங்க. என்ன சமைச்சு கொடுப்பாங்க அவ்வளோ விரும்பி அவர் சாப்பிட்ற மாதிரி? அதாவது அவருக்கு வந்து ரொம்ப விரும்பினது பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிடுவார், அப்புறம் சாம்பார் ரொம்ப பிடிக்கும், மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பண்ணுவோம். அவர் என்ன கேட்குறாரு அது இந்த வாழைப்பூன்னு சொல்லுவோம், வாழைத்தண்டு இதெல்லாம் அங்கே சென்னையில் அவருக்கு கிடைக்க மாட்டேது. அதனால் இங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அவருக்கு எதெல்லாம் அவர் அங்கே இருக்காதோ அது மாதிரியான ஃபுட்டு. அதேமாதிரி ஈவினிங் ஆனாக்கா ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். பஜ்ஜி, மெதுவடை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு. வீட்டிலேருந்து தான் போகுங்க, வேறு எங்கேருந்து போகாது. எங்கள் வீட்டிலேருந்து தனியாக ஒரு வண்டியை வச்சு கொண்டு போய் அங்கே கொடுப்போம். சொல்லுவார், எதுக்குடா சந்திரகுலம்? இல்லைண்ணா, இல்லை கேப்டன், அம்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அம்மா பண்ணிட்டாங்க. உங்களை விட அதே ரொம்ப ஆமாங்க. அதே மாதிரி என் பையெல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவர் எங்கே வந்தாலும் சரி கூட்டுற சொல்லிடுவார், விளையாடுவார் அவங்களோட. அவர் பெட்டில் ஒரு சின்ன குழந்தைங்க 2 பேரும் பெட்டில் ஏறி, அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம், பெட்டில் ஏறி உருண்டுட்டு இருப்பாங்க, விளையாடுவாங்க. ரெண்டாவது அம்மாட்ட சொல்லுவார், அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, அம்மா நீங்கள் சமைச்சு போடுற இந்த கைக்கு நாங்கள் ஒரு காப்பு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருக்காரு. ஆமாம் சார், ரொம்ப நல்லா சாப்பிடுவார் சார். நம்ம வீட்டில் சமையல்னால் ரெண்டாவது அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க, பக்குவமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் பிடிக்கும் அம்மா சமையல் பண்ணால். நல்லா போகும். 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 23 நடந்த பை எலெக்ஷன். இந்த 23ல் இவர் EVK இளங்கோவன் நிற்கிறப்ப 60% மேலே வாக்குகள் எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட மார்ஜினே 1 லேக் கிட்ட வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ வாக்கு வாங்குவீங்கன்னு எய்ம் பண்ணி வச்சுருக்கீங்க? அதாவது 60% பதிவான வாக்குகளில் சொல்கிறீங்க. பதிவான வாக்குகள் 60%. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய எதிர்பார்ப்பு மாபெரும் வெற்றி, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி. அதனால் நான் பர்சன்டேஜ் சொல்ல விரும்பலை சார். மிகப்பெரிய வெற்றி. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தல் தான் சாட்சியாக ஆதாரமாக இருக்க போகிறது. அதனால் இந்த வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்க போகிறது, யாரும் எதிர்பாராத வெற்றியாக இருக்க போகிறது. அதனால் வந்து நமக்கு அது பர்சன்டேஜ் தேவையில்லை. நீங்கள் தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு நான் சொன்னது உண்மையாக இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சேம் டைம் இந்த பகுதி மக்கள்கிட்ட பேசுகிறப்ப அவங்க இந்த பொது சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று வேணும், ஜவுளி தொழிலெலாம் இருக்குது, அதுக்கப்புறம் GST வரி விதிப்பு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது, அதுக்கப்புறம் நூல் விலை ஏற்றம், இது எல்லாமே ஒரு பிரதான குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க. 2021 திமுக தான், 2023லையும் இங்கே திமுக கூட்டணி தான், அங்கே ரெண்டுமே திமுக கூட்டணி தான் இருக்கு. இப்போ திமுகவே களமிறங்குது. இந்த வாக்குறுதிகள் எப்போ நிறைவேற்றப்படும் கேள்வி பிரதானமாக முன்வைக்கிறோம். 2023, இந்த 2025, அடுத்து எதிர்வரும் 2026, அடுத்து வந்து 2031 வரைக்கும் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியும். ஏன்னா ஆட்சி வந்து அந்தளவுக்கு மிகச் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப 2026லையும் இந்த தொகுதியில் திமுக தான் களமிறங்கும் அப்படின்னு தயவு செஞ்சு இந்த தொகுதின்னு சொல்லாதீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை திமுக தான் ஆளப்போகுது. இல்லை, அது மாற்றுக்கிறது இல்லை, அது உங்களுடைய நம்பிக்கை. நான் கேட்கறது இந்த தொகுதி அப்படின்றது காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ நீங்களே கிளம்பிருக்கிறீங்க, 26லையும் திமுக தான் கிளம்புறது. அது தலைமை முடிவு பண்ணும் சார், நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் இந்தியா கூட்டணி, திராவிட திமுகவுடைய கூட்டணி தான் இங்கே இருக்கும். அது 200+ அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு. நேற்று சொல்லிட்டார், 234 நம்மளாக தான் இருக்க போகிறோன்னாரு, நேற்றைக்கு சொல்லியிருக்காரு. ஓகே, புதுசாக பிளேயர் விஜய் வேறு வந்திருக்காரு சார். அரசியலில் வந்து ஒவ்வொருத்தரும் வர்றது வந்து இயல்பு தான். அது வந்ததுக்கு பிறகு அவரை பற்றி நம்ம பேசலாம், ஒரு தேர்தலை சந்திக்கட்டும், அதுக்கப்புறம் அவரை பற்றி நம்ம கருத்து சொல்லலாம். இப்போ கருத்து சொல்கிறது தேவையில்லை. அவர் வந்து அவர் என்னவா இருக்கார் எப்படின்றத காமிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம். இவ்வளோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்களுக்காக டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தி டிபேட் சார்பாக உங்களுடைய பிரச்சாரத்துக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.